ஸோ என்னென்ன டேக்ஸ் ரூல்ஸ்லாம் என்ஆர்ஐஸ் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து அவர்கள் கண்ட்ரிக்கும் இந்தியாவுக்கும் டபுள் டாக்ஸேஷன் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா அப்படி இருந்ததுன்னா இவங்க வந்து டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு இடத்துல மட்டும் கட்டினா போதும், இன்னொரு இடத்துல டிக்ளேர் மட்டும் பண்ணா போதும். ஸோ இதை தான் அவர்கள் ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதை தாண்டி 2 இடத்துலையும் வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம ரியல் எஸ்டேட்டை விட்டுட்டு நீங்க சொல்ற மாதிரி பங்கு சந்தையிலையோ மந்த்லி இன்கம் மாதிரியான கேஷ் ஃப்ளோ நம்மளால ஜென்ரேட் பண்ண இன்கம் எவ்வளவு ஜென்ரேட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. நீங்க 1 கோடி ரூபாய் போட்டீங்கன்னா இப்போ 20,000 ரூபாய் தான் உங்களுக்கு ரெண்டல் இன்கம் வருது. ஸோ இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, மன உளைச்சல்களை வந்து உங்களுக்கு ரியல் எஸ்டேட் கொடுக்கும். அதுக்கு பதில் வந்து நீங்க வந்து ஒரு பேலன்ஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து பல்காவே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நீங்க 4% அப்படிங்கிற கணக்குல வந்து தொடர்ந்து பணம் எடுத்தாலும் மீதி இருக்கிற பணம் உங்களுக்கு பெரும் அளவுல வளர்ச்சியை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் நிறைய என்ஆர்ஐஸ் வந்து அவங்களோட ஃபிளாட்ஸை வந்து விற்கவும் தொடங்கிட்டாங்க. எக்ஸ்போஷர் கிடைக்குது, லேர்னிங் கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம அதிலேயே இன்வெஸ்ட் பண்ணிடலாமே, ஏன் இது இந்த பில்டிங்கில் போட்டு வைக்கணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்க நிறைய விற்கிறாங்க. நேற்று என்ஆர்ஐ விடுங்க, நேற்று ஒரு கிளைண்ட் எங்களுக்கு வந்திருந்தாங்க. ஸோ என்ஆர்ஐஸ் இந்த கடனை எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து நம்ம பேசும்போது கடனை வந்து ஹோம் லோன்லாம் இருந்ததுன்னா எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படிலாம் பேசியிருக்கோம். இது என்ஆர்ஐஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும். வணக்கம் சார். வணக்கம். எங்கே பார்த்தாலும் இப்போ லே ஆஃப் நியூஸ் ஜாஸ்தியாக இருக்குது. குறிப்பாக என்ஆர்ஐஸ் இந்த லே ஆஃப் நியூஸ்னால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பல காரணங்கள்னால இப்போ நிறைய குளோபல் அன்சர்டனிட்டிஸ் நிலவுறதுனால என்ஆர்ஐஸ் அவங்களோட லைஃப்பில் ஒரு அங்கே வெளிநாடுகளில் அவங்களுக்கு ஒரு கேரண்டி இருக்குதா, இல்லை இந்தியாவுக்கே திரும்பி வந்துடலாமான்னு நிறைய குழப்பங்கள்ல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை என்ஆர்ஐஸ் ஃபேஸ் பண்ணும்போது அவங்களோட ஃபினான்ஸ் அதுக்கேற்ற மாதிரி எப்படி பிளான் பண்ணணும், ஸ்டார்டிங்லேருந்து எப்படி அவங்க ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும் சார்? என்ஆர்ஐக்குன்னு கிடையாது, யாராக இருந்தாலும் சரி ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறது ஒன்று தான். என்ஆர்ஐகளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து அவர்கள் இருக்கிற கண்ட்ரிலே வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு வளர்ந்த ஒரு எக்கனாமி இருந்ததுன்னா யூஎஸ் மார்க்கெட் மாதிரினா அவங்களுக்கு நிறைய லாபம் கொடுக்கலாம். அதே மாதிரி அங்கே இருக்கிற பாண்ட் அந்த மாதிரியான இதிலலாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அங்கே இருக்கிற ரியல் எஸ்டேட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்கே நம்ம ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட அங்கே வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி அவர்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. அஃப்கோர்ஸ் அவங்க இந்தியாலையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான். இப்போ எல்லாரும் வந்து இந்த வேலை இழப்பில் வந்து ரொம்ப தவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கையில் இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு வீடு வாங்கி வச்சிடுறாங்க. ஸோ அதோட இஎம்ஐயை தான் இது வரைக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வேலை இழப்பு வந்தால் முதலில் பாதிக்கப்படுவது அவர்கள் வாங்கி வைத்திருக்கிற வீடு தான் அப்படிங்கிற பதட்டம் தான் அவங்களுக்கு வந்து இருக்குது எல்லாருக்குமே. இது வந்து என்ஆர்ஐ இங்கே இருக்கிறவங்க அப்படின்னு கிடையாது. இந்த இஎம்ஐ என்னால் கட்ட முடியலன்னா நான் வீட்டுக்கு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் தான் எல்லாருக்கும் வருது. ஸோ அந்த வகையில் தான் நம்ம இதை பார்க்கணும். அப்போ இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும். முக்கியமாக வீடு போன்ற சொத்துக்களை வந்து எவ்வளோ தூரம் தள்ளி போட முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளி போடணும். முதலையே வந்து நம்ம அசட்டில் வந்து பணத்தை முடக்கிடக்கூடாது. இதை தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வரோம். ஓகே, ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்சூரன்ஸ் தான் அப்படின்னு நிறைய முறை பேசியிருக்கீங்க. ஆனால் என்ஆர்ஐஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கண்ட்ரியில் இருப்பாங்க, ஒரு 15-20 வருஷம் இருப்பாங்க, அப்புறம் இந்தியாவில் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைனா ஒரு வருஷத்துலேயே ஒரு 6 மாதம் அங்கே இருப்பாங்க, 6 மாதம் இங்கே இருப்பாங்க. இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்கும். இவங்க இன்சூரன்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும்? இவங்களுக்கு என்ன மாதிரி இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்கும் சார்? பெரும்பான்மையோருக்கு அவர்கள் இருக்கிற கண்ட்ரிலே வந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரி இன்சூரன்ஸ் கொடுத்துட்றாங்க. அவங்க நிறுவனம் கொடுத்துருது, இல்லைன்னா அவங்க அரசாங்கங்கள் கொடுத்துருது. அதை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்தியாவிலையும் எடுக்கணுமா அப்படிங்கிறது வந்து அவங்க ஆடிக்குவேட்டாக எடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். 2ஆக பிரிக்கணும். ஒன்று டேர்ம் இன்சூரன்ஸ், இன்னொன்று வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். நிறைய என்ஆர்ஐஸ் வந்து என்டோமெண்ட் பாலிசி தான் வச்சுருக்காங்க. அதை அவாய்ட் பண்ணணும். என்ஆர்ஐன்னு கிடையாது, யாராக இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணணும். ஸோ நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் பார்க்கும்போது அவர்கள் வந்து அந்த ஜாப்லேயும் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க, இல்லை அந்த கண்ட்ரிலேயே வந்து கொடுத்துட்றாங்க. $1 மில்லியன் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆடிக்குவேட்டாக இருந்தால் அதுவே போதும். அவர்கள் எப்பொழுது இந்தியாவுக்கு வராங்க, எப்பொழுது அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படிங்கும்போது இவங்க ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறது ஒரு சரியான ஒரு முறையாக இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இதை 2ஆக நம்ம பார்க்கணும். ஒன்று அவர்கள் எவ்வளோ காலம் அங்கே இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அவங்க ஒரு 15 வருடம் 20 வருடம் இல்லை அதுக்கு அதிகமாக இருக்க போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற இன்சூரன்ஸே போதுமானது. இங்கே நம்ம தனியாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியும் கூட அவர்கள் வருடத்துக்கு ஒருக்கா இங்கே வராங்க அப்படின்னா அப்போ வந்து சரியான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோட தான் வரணும். குளோபலாக அப்பீல் ஆகிற இன்சூரன்ஸ், நம்ம ட்ராவல் இன்சூரன்ஸ் அது கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு தான் இந்தியாவுக்குள்ளேயே அவங்க வரணும். இதுவே வந்து ஒரு 5 வருடத்தில் 10 வருடத்தில் நான் இந்தியாவுக்கு வருகின்ற திட்டம் இருக்குது அப்படின்னா அவங்க உடனடியாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது இருக்கும் சில டிசீஸ்க்கெலாம். அப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதில் கிளைம் பண்ணுறதுக்கு. அதற்கு பதில் ஒரு 5 வருடம் 10 வருடத்துக்கு முன்பே எடுத்து வைப்பது ஒன்றும் தப்பு கிடையாது.
இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் பற்றி சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டிஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க, அதுதான் தவறாக இருக்குது அப்படிங்கிறத சொன்னீங்க. ஆனால் பொதுவாகவே என்ஆர்ஐ ஒருத்தவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க, இல்லை வெளிநாட்டில் ஒரு சில வருஷங்கள் இருக்க போகிறாங்க அப்படின்னாலே முதல்ல இந்தியாவில் அவங்க நிலம் வாங்குறது, நிறைய வீடு வாங்கி சேர்க்குறது, அதன் மூலமாக ஒரு ரெண்டல் இன்கம் கிரியேட் பண்ணுறது தான் இவ்வளோ காலகாலமாக நடந்துட்டுருக்கு. ஸோ இதை மாற்றணும், இதுலேருந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கொண்டு வரணும். இதில் ரியல் எஸ்டேட்டை நம்ம 2 விதமாக பார்க்கணும். ஒன்று இந்தியாவில் வாங்குறத பார்க்கணும், இன்னொன்று அவர்கள் தங்கி இருக்கிற நாடுகள்லேயே வாங்குறத பார்க்கணும். பலருக்கும் வந்து பல நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வாடகை கொடுத்திருப்பதை விட ரியல் எஸ்டேட்டாக வாங்குவது வந்து லாபகரமாக இருக்குது, வாங்குவதும் விற்பதும் எளிமையாக இருக்குது. இந்த வாய்ப்பெல்லாம் இந்தியாவில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணும்போது கிடையாது. உங்களுக்கு அது என்ன ப்ரைஸில் வந்து விற்கப்படுது வாங்கப்படுது அப்படிங்கிறதே தெரியாது. ரெண்டாவது இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வாங்கி போட்டுட்டீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அப்பப்போ வந்து பார்த்துக்கணும், இல்லைன்னா ஆக்கிரமிப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு செலவு இருக்குது. இப்படி பல சிக்கல்கள் இருக்குது. ஸோ என்ஆர்ஐ அப்படிங்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணாமல் தவிர்க்கணும். அதற்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. முக்கியமாக என்ஆர்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமியில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவங்களுடைய நாடுகளில் இருக்கிற எக்கனாமி யூஎஸ் போன்ற நாடுகளில் இருந்தாங்கன்னா அதில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்குது. இதிலெல்லாம் அவங்க கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணி அதற்கு மேலும் பணம் இருந்தால் மட்டும்தான் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணணும். இது எல்லாருக்குமே பொருந்தும். என்ஆர்ஐகளுக்கு கூடுதலாக ஏன் பொருந்தும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும், நேரங்களும் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் மெனக்கட்டு கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா அவர்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஆல்டர்னேட்டிவ் கூட கிடையாது. இப்போ அதெல்லாமே கன்வென்ஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு ஆயிடுச்சு, எல்லாருமே முதலீடு பண்ண தொடங்கிட்டாங்க. ஸோ அதை தான் அவங்க ஃபர்ஸ்ட் முதல் தேர்வாக தேர்ந்தெடுக்கணும். எக்கனாமியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா பங்குச்சந்தை முதலீடாக சொல்கிறீங்களா? ஆமாம், எக்கனாமியில் பார்ட்டிசிபேட் அப்படின்னா பங்குச்சந்தை முதலீடு. ஏன்னா எக்கனாமியில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது பங்குச்சந்தை அப்படி தான். இந்த பங்குச்சந்தையில் முதலீடு அப்படிங்கும்போது எல்லா நாடுகளில் இருக்கிற பங்குச்சந்தையிலையும் உங்களால் முதலீடு பண்ணிட முடியாது. வளர்கின்ற எக்கனாமியில் தான் முதலீடு பண்ண முடியும். எடுத்துக்காட்டுக்கு ஐஸ்லாண்ட்லேருந்து எங்கள் கிளைண்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க பங்குச்சந்தை வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8% தான் இருக்குது. ஒரு 10 வருடம் 12 வருடம் சராசரி காலம். அவர்களுடைய ஃபிக்ஸட் இன்கம் பாண்டே வந்து 8% வளர்ச்சி அடையுது. ஸோ அங்கெல்லாம் வந்து தொழில்கள் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடையாது. அங்கே வந்து ஃபிக்ஸ்டு இன்கம், ஏன்னா கடன் வாங்கி தான் தொழிலே பண்ணும்போது கடன்களுக்கு தான் அங்கே மதிப்பு அதிகம். ஸோ பங்குச்சந்தையை நம்ம பொதுமைப்படுத்த முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டில் இருக்கீங்க, இல்லை ஒரு வளர்ந்த மார்க்கெட் யூஎஸ் மாதிரியான மார்க்கெட்டில் இருக்கிறீங்க, சில பேர் சைனாவில் இருக்கலாம், சைனா மார்க்கெட்டில் உங்களால் ஈடுபட முடிஞ்சதுன்னா அதுலலாம் நீங்கள் ஈடுபடணும். இதில் வந்து மிக முக்கியமாக என்னது அப்படின்னா நம்ம தொடர்ந்து டைவர்சிஃபிகேஷனை சொல்லிட்டு இருக்கோம். இந்த டைவர்சிஃபிகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐக்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து ஒருத்தர் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இங்கேருந்து ஒரு சைனா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய மனத்தடங்கள் இருக்கும். அது பண்ணணுமா வேணாமான்னு தோணும். ஆனால் நீங்கள் அந்த நாட்டிலேயே இருக்கிறீங்க, அங்கே கண்டிப்பாக நீங்கள் அப்போ முதலீடு பண்ணலாம். அதே மாதிரி இந்தியாவில் முதலீடு பண்ணுவதற்கும், இந்தியாவும் உங்களுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்ற ஒரு எக்கனாமி, இங்கே வந்து முதலீடு பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு மனசாஞ்சலமும் இருக்க போவதில்லை. ஸோ உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நீங்கள் இதைத்தான் பயன்படுத்தணும். இந்த பொருளாதாரத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் இருக்கிற பொருளாதாரத்துடன் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். கடைசியாக தான் நீங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு வரணும். ஆனால் ரியல் எஸ்டேட்டை நிறைய என்ஆர்ஐஸ் ப்ரிஃபர் பண்ணுறதே, நான் வந்து ஃபாரினில் இருந்துட்டு இந்தியாவில் வந்து திரும்ப செட்டில் ஆகும்போது எனக்கு அதன் மூலமாக ஒரு ரெண்டல் இன்கம் கிடைக்கும். ஸோ மந்த்லி ஒரு கேஷ் ஃப்ளோ என் கையில் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம ரியல் எஸ்டேட்டை விட்டுட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி பங்கு சந்தையிலையோ இல்லை மற்ற அசட் கிளாஸ்க்கோ போகும்போது அந்த கேஷ் ஃப்ளோ மந்த்லி இன்கம் மாதிரியான கேஷ் ஃப்ளோ நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியுமா? இந்த இன்கம் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் 1 கோடி ரூபா போட்டிங்கன்னா இப்போ 20,000 ரூபா தான் உங்களுக்கு ரெண்டல் இன்கம் வருது. ப்ளஸ் நீங்கள் அதில் வந்து சொத்து வரி கட்டணும், மெயின்டெனன்ஸ் கட்டணும், டெனண்ட்டை வச்சுட்டு கிளப்புறதெல்லாம் வந்து நடக்காத காரியம். ஸோ இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, மன உளைச்சல்களை வந்து உங்களுக்கு ரியல் எஸ்டேட் கொடுக்கும். நீங்கள் 1 கோடி 2 கோடிக்கெலாம் வாங்கி அதில் 20,000 40,000 பார்க்கலாம்னா, அதுக்கு பதில் வந்து நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பல்காகவே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் 4% அப்படிங்கிற கணக்கில் வந்து தொடர்ந்து பணம் எடுத்தாலும் மீதி இருக்கிற பணம் உங்களுக்கு பெரும் அளவில் வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து அதுலேருந்து பணம் எடுத்துக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் ரெண்டல் இன்கம் வாங்குவதை விட இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான்னு சொல்லுவாங்க, அதன் மூலமாக நம்ம பணம் எடுப்பது பெரிய அளவில் நமக்கு பலனை கொடுக்குது அப்படிங்கிறது தரவுகள் சொல்லுவோம். என்ஆர்ஐஸ் எந்த அசட் கிளாஸ்லாம் எக்ஸ்போஷர் வச்சுக்கணும் அப்படின்னு பேசணும். இப்போ ஒரு என்ஆர்ஐ ஃபாரினில் இருந்துட்டு கம்ப்ளீட்டாக இந்தியாவுக்கு செட்டில் ஆக போகிறாங்க, இந்தியாவுக்கு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், இல்லை பேங்க் அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், பங்குச்சந்தை முதலீடாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் சார்? கண்ட்ரிக்கு கண்ட்ரி மாறும். இப்போ இவங்க இங்கே ரெசிடெண்ட்டாக வந்ததுக்கப்புறம் முதல்ல இங்கேயே வந்து மாறும். அவங்களுடைய என்ஆர்இ அக்கௌண்ட் என்ஆர்ஓ அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடணும். அவர்களுடைய வெளிநாடு சொத்துக்களுக்கும் இங்கே வந்து நீங்கள் வரி கட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் அதையும் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ இந்தியாவிலே வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து வரும்.
அப்போது அந்த நாட்டோட சட்டங்கள் என்ன, இங்கேருந்து நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்க முடியுமா, டிரான்ஸ்பரன்சி இருக்குமா, டாக்குமெண்டேஷன் கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கணும். எல்லா டாக்குமெண்ட்டும் உங்கள் கையில் இருக்கணும். ஆக்சஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கான்னு பார்க்கணும். சில பிளாட்ஃபார்ம்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இந்த கண்ட்ரிலேருந்து போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது கண்ட்ரிக்கு கண்ட்ரி மாறும். ஆனால் முடிந்த அளவுக்கு நாம் வெளிநாடுகளில் எக்ஸ்போஷர் வைத்து கொள்வது ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது நீங்கள் ஈக்விட்டியாக வச்சுக்கலாம், பாண்டாக வச்சுக்கலாம், மிக முக்கியமாக கரன்சியாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா கரன்சியாக உங்களுக்கு வந்து வருடம்தோறும் 5% லைக் ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்குது. அப்படிங்கும்போது அதுவும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் மொத்த கரன்சி அப்படியே மாற்றி கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸையும் பார்க்கணும். விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம விற்கணுமே தவிர மொத்தமாக விற்கக்கூடாது. அதே மாதிரி உங்களோட ஃபாரின் கரன்சி நீங்கள் இங்கே கொண்டு வரணும்னா அப்படின்னா கூட ஒரு ரெகுலர் இன்டர்வலில் தான் கொண்டு வரணுமே தவிர நீங்கள் இம்மிடியேட்டாக அப்படியே கன்வெர்ட் பண்ணி இந்தியன் இதுக்கு கொண்டு வரக்கூடாது. டெம்பரரியாக நமக்கு வந்து ஃபாரின் டெபாசிட்ஸ் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது, அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் எதுவுமே வந்து நீங்கள் உடனே பண்ணக்கூடாது, மொத்தமாக பண்ணக்கூடாது. அது வந்து சரியான முறையாக இருக்காது. ஓகே, கரன்சி ரிஸ்க்கும் ஒரு முக்கியமான விஷயமா அட்ரஸ் பண்ணீங்க. இப்போ ஒருத்தங்க என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்க்கு மாறுறாங்க, ஆனால் அவங்க குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ கழிச்சு நான் இந்தியாவில் தான் செட்டில் ஆக போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் போகிறாங்க அப்படின்னா அவங்க இந்தியாவில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்குமா, இல்லை அவங்க எந்த கண்ட்ரியில் இருக்காங்களோ டைவர்சிஃபிகேஷனை பொறுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அவர்கள் வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏன் நம்ம ஊக்குவிக்கிறோம் அப்படின்னா, இந்தியா மார்க்கெட் வந்து உங்களுக்கு சராசரியாக 12%, 13% தருது. அதுதான் ஒரே காரணம். அதை தவிர்த்து வந்து எது அதிகமாக தருதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் based on your diversification. ஸோ இதை தாண்டி ஒரு கண்ட்ரி அப்படிங்கிற அடிப்படையில் அது மட்டுமே நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன்னா நம்ம அங்கே தான் வரப்போகிறோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இதே 13% ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு 15%, 20% கிடைக்குது, உங்களால் அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண முடியுதுன்னா நம்ம அங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பவுண்டரிஸ் கிடையாது. பட் கரன்சி ரிஸ்க் இருக்குல்ல சார், அது டைல்யூட் ஆயிராதா? நம்ம வேற நாட்டில் முதலீடு செய்கிறேன், எனக்கு அங்கே ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, அதை நான் இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது இந்தியன் கரன்சியாக மாற்றும் போது அது எனக்கு உங்களுக்கு அதிகமாக தான் கிடைக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்ல வந்து இந்தியன் ருப்பி வந்து வீக்கெண்ட் தான் ஆயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் அதர் சைட் தான் நம்ம வந்து பார்க்கணும். நீங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றீங்க, அப்போ வந்து உங்களுக்கு கரன்சி அங்கே வந்து கம்மி ஆகுதுன்னா உங்களுக்கு 5% நீங்க வாங்குற அந்த லாபத்தில் 5% குறைவாக வரும். ஸோ இதை வந்து அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் அங்கே பணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாகவே ஆட்டோமேட்டிக்காகவே 5% அதிகமாக தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். கரன்சியோட ஏற்றம் இறக்கம் எப்படி இருக்கும். சில கண்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஎஸ் டாலரோட பெக் பண்ணியிருப்பாங்க. யூஏஇலாம் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் டாலர் எப்படி மூவ் ஆகுதோ அவங்களோட கரன்சியும் அப்படி தான் மூவ் ஆகும். ஸோ அதெல்லாம் கணக்கிட்டு தான் நம்மளோட முதலீடு திட்டத்தை நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும். இது வந்து ஃபிசிக்கலாக ப்ராப்பர்ட்டிஸுக்கு இல்லை மற்ற விஷயங்களுக்கு ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுக்கும்போது அவங்க ஒரு கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகுறாங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணணுமா, இல்லை அதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு நல்ல ஆடட் அட்வான்டேஜாக இருக்குமா சார்? இயன்ற அளவு மெயின்டைன் பண்ணணும். ஓகே. ஏன்னா டைவர்சிஃபிகேஷன் அடிஷ்னலாக ஒரு கண்ட்ரியில் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது, அவங்க எக்கனாமியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, அதையே நம்ம க்ளோஸ் பண்ணணும். அது லாபகரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கண்டினியூ தான் பண்ணணும். நம்ம இந்தியா வந்துட்டோம் அப்படிங்கிறக்காக நம்ம அதை க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உலகம் வந்து ஒரே கிராமமாக மாறிட்டு வருது. ஸோ அப்படி இருக்கும் சூழ்நிலையில் நம்ம எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து வைக்கணுங்கிறது கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு விஷயம் தான். இன்ஃபேக்ட் இங்கே இருக்கிறவங்களே வந்து வெளிநாடுகளில் முதலீடு பண்ணுவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சைனாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இப்போ ஆப்பிரிக்காவை நோக்கியும் போயிட்டு இருக்காங்க. ஸோ உலகம் முழுக்க இங்கேருந்தே பண்ணும்போது உலகத்திலிருந்து சம்பாதித்தவர்கள் பழகினவர்கள் முதலீட்டு பழகினவர்கள் ஏன் வந்து அதை முடக்கி கொண்டு வரணும்? அப்புறம் கரன்சி விஷயத்தையும் நம்ம பேசணும். ஸோ நம்ம இந்த பிளான் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி வாங்குறோமோ இல்லை பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறோமோ ஒவ்வொரு முறையும் இந்த கரன்சியை மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம டிசைட் பண்ணணுமா, இல்லை அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லையா சார்? அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ₹1 ஒரு நாள் 1% கூட இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லி நம்ம அறிவுறுத்திட்டு வரோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு கரன்சின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கூட தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அது வருடத்துக்கு 5% அப்படிங்கிற அளவில் வந்து நமக்கு இறக்கத்தை கொடுத்துட்டு வருது. இந்தியா ருப்பி வந்து இறங்கிட்டு வருது. அப்படிங்கும்போது உங்களோட ஒவ்வொரு முதலீட்டிலும் நீங்கள் இதை கணக்கிடணும். ஏன்னா நீங்கள் 10% நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதில் 5% இந்த கரன்சியாலேயே போயிடும் அப்படின்னா உங்களோட நெட் இன்கம் வந்து 5% தான். ஸோ இது பெரிய வித்தியாசம். அதனால உங்களோட ஒவ்வொரு முதலீட்டிலையும் நீங்கள் இந்த சதவீதத்தை வந்து கண்டிப்பாக கண்காணிக்கணும். அடுத்தது டேக்ஸ். என்ஆர்ஐஸ்க்கு வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டடான விஷயம் வந்து அவங்களுக்கு இருக்கிற டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் தான். அந்த கண்ட்ரிலையும் கட்டுற மாதிரி இருக்கும், இந்தியாவில் அசெட்ஸ் வச்சுருக்காங்கன்னா இங்கேயும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன டேக்ஸ் ரூல்ஸ்லாம் என்ஆர்ஐஸ் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் சார்? ஃபஸ்ட்டு வந்து அவர்கள் கண்ட்ரிக்கும் இந்தியாவுக்கும் டபுள் டாக்ஸேஷன் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா அப்படி இருந்ததுன்னா இவங்க வந்து டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு இடத்துல மட்டும் கட்டினா போதும், இன்னொரு இடத்துல டிக்ளேர் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இதை தான் அவர்கள் ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய
விஷயம். இதை தாண்டி 2 இடத்துலையும் வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி வந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் எப்படின்னு ஆராய்ந்து அந்தந்த கண்ட்ரிக்கு ஆராய்ந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கணும். ஏன்னா எதுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்ட போகிறோங்கிறத பொறுத்து தான் இதை வந்து நம்ம கட்டமைக்க முடியும். ஸோ அதனால் இது கண்ட்ரி மாறுபடும். இப்போ நம்ம ஒரு என்ஆர்ஐ எப்படிலாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பேசணும். என்ஆர்ஐ அவங்க இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆயிட்டாங்க, இந்தியாவில் அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் அவங்களோட பிளானிங்ஸை எப்படியெல்லாம் அவங்க மாற்றிக்கணும், என்னென்ன அசட் கிளாஸஸ்லாம் அவங்கள கண்டினியூ பண்ணணும் சார்? ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து என்ஆர்இலேருந்து என்ஆர் இதுக்கு நார்மல் என்ஆர்ஓ கூட கிடையாது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தது வந்து இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா பெருசாக எதுவும் மாற்றம் வந்துட போகிறதில்ல. நீங்கள் அசட் கிளாஸில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அசட் கிளாஸை நம்ம எப்படி டிட்டர்மெண்ட் பண்ணுறோன்னா கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக டிட்டர்மெண்ட் பண்ணல, ஒருத்தருடைய ஏஜை வச்சு டிட்டர்மெண்ட் பண்ணுறோம், ஒருத்தருடைய நீடு கோல்ஸை வச்சு தான் நம்ம டிட்டர்மெண்ட் பண்ணுறோமே தவிர இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் கண்ட்ரி. அதனால நீங்கள் கண்ட்ரி மாறி வந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அசட் கிளாஸை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. அது நீங்கள் இப்படியே புரிஞ்சுக்கோங்களேன். அவங்க ஒரு துபாயில் இருக்காங்க, அங்கேருந்து யூஎஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்களோட அசட் கிளாஸ் அவங்க மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து இந்தியாவுக்கு வந்தாலும் பொருந்தும். ஆனால் நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகி வராங்க அப்படிங்கிற மாதிரி வேணால் நம்ம கேள்வி கேட்டுட்டு இந்த ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்தியன் மார்க்கெட்டே உங்களுக்கு நல்லா தருது, நீங்கள் ஒரு எஸ்டபிளிபி மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு எடுங்க அப்படின்னு வேணால் நம்ம இந்த கேள்வியை புரிஞ்சிக்கலாமே தவிர அசட் கிளாஸில் பெரிய மாற்றம் வந்து நம்ம செய்யணும், அவசரமாக செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ இந்த ரியல் எஸ்டேட்ல இருந்து ஈக்விட்டிக்கு மூவ் ஆகுறத வந்து நீங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறீங்க. இது என்ஆர்ஐ மத்தியில் அவங்க இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா, இல்லை இன்னும் நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டை தான் பிலீவ் பண்ணுறாங்களா சார்? கண்டிப்பாக அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது பெரிய சிக்கலாக இருக்குது. சென்னையில் இருக்கிறவர் சென்னையை சுற்றி இருக்கிற இடத்துல இடம் வாங்கினாலே அதை போய் பார்த்துட்டு வர்றது பெரிய சிக்கல். அப்படி இருக்கும் போது என்ஆர்ஐக்கு வந்து வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்ம காட்டும் போது அவங்களுக்கு அதுதான் பிடித்தமானதாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நிறைய என்ஆர்ஐஸ் வந்து அவங்களோட ஃப்ளாட்ஸை வந்து விற்கையும் தொடங்கிட்டாங்க. எக்ஸ்போஷர் கிடைக்குது, லேர்னிங் கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம அதிலே இன்வெஸ்ட் பண்ணிடலாமே, ஏன் இது இந்த பில்டிங்கில் போட்டு வைக்கணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்க நிறையா விற்கிறாங்க. நேற்று என்ஆர்ஐ விடுங்க, நேற்று ஒரு கிளைண்ட் எங்களுக்கு வந்திருந்தாங்க. அவர் வந்து நம்ம சொன்னதுக்கப்புறம் அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவருடைய பரம்பரை சொத்து எவ்வளோ இருக்குன்னு நான் செக் பண்ணிட்டு வரேன், வந்துட்டு மொத்தமாக விற்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விவரம் தெரிந்தவர்கள் சரியான முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோமா சார்? ஏன்னா நமக்கு ப்ராப்பர்ட்டியும் அப்ரிஷியேட் ஆக போகுது, அதை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்கும்போது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஸோ நம்ம ரியல் எஸ்டேட் வேணாம் கம்ப்ளீட்டாக ஈக்விட்டிக்கு மாறுறோம் அப்படிங்கிறது அந்த ஒரு அசட் கிளாஸை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோமா? ரியல் எஸ்டேட் வேணான்னு சொல்லவே இல்லை. ரியல் எஸ்டேட் நீங்கள் எப்போ வாங்கலாம் அப்படின்னா உங்களுக்கு அதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா, நீங்கள் வீடு கட்டி அதில் போய் வாழ்கிறீங்க அப்படின்னா வாங்கலாம். அப்படி இல்லைன்னா அதிகமான பணம் வைத்திருக்கீங்க, அதை மேலாண்மை செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். இது 2 விஷயத்துக்காக தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை தாண்டி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் 20% வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். எப்படிலாம் வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னா கையில் இருக்கிற அத்தனை பணத்தையும் காலி பண்ணி இஎம்ஐயில் டிஃபிசிட்டில் வாழ்ந்து பற்றாக்குறையில் வாழ்ந்து ஒரு இடத்தையோ வீடியோ வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அதிகமான இடங்கள் இருக்கும்போது அதில் கேஷ் ஃப்ளோ உருவாக்க முடியல அப்படின்னா அதை நீங்கள் சேல் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த பணத்தை வைத்து ஒருத்தருக்கு வந்து நிறைய சொத்துக்கள் இருக்குது, ஆனாலுமே அவர் வந்து மாத சம்பளத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ அவர்கிட்ட வந்து இந்த சொத்துக்கள் இருக்கும்போது நீ அதுலேருந்து பணத்தை சம்பாதிங்க, அப்படி வரலன்னா அந்த இடத்த வித்துருங்க. இப்படி தான் நம்ம அறிவுரை சொல்கிறோமே தவிர நீங்கள் ரியல் எஸ்டேட்டே வாங்கக்கூடாது அப்படின்னு யாருக்குமே சொல்லலை. ஏன்னா அதுவும் ஒன் ஆஃப் த அசட் கிளாஸ், அதுவும் சில நேரங்களில் வந்து அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம எந்த அசட் கிளாஸுமே நிராகரிக்க முடியாது. ஆனால் மொத்த பணத்தையும் தூக்கிட்டு வந்து ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணாதீங்க, ஏன்னா அதில் லிக்விடிட்டியே கிடையாது அப்படிங்கிறத நம்ம ஒரு அக்கறையுடன் சொல்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி நம்ம நிறைய பேசணும். அடுத்தது அவங்களுக்கு இருக்கிற கடன். பெரும்பாலும் நிறைய பேர் இங்கேருந்து அப்ராடுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே இந்தியாவில் இருக்கிற கடனை முதல்ல அடைச்சி முடிக்கணும். அது ஃபேமிலிக்கு இருக்கிற கடனோ அவங்களுக்கு இருக்கிற கடனோ அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வீடு வாங்குவாங்க. ஸோ என்ஆர்ஐஸ் இந்த கடனை எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து நம்ம பேசும்போது கடனை வந்து ஹோம் லோன்லாம் இருந்ததுன்னா எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படிலாம் பேசியிருக்கோம். இது என்ஆர்ஐஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகுமா? அப்ளிகபிள் ஆகும். அந்த கடனோட வட்டி விகிதங்கள் என்னன்னு நம்ம பார்க்கணும். பர்சனல் லோனாக இருந்தது 14% வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு கரன்சி வீக்கன் ஆகும்போது அதில் ஒரு 5% கிடைக்குது, இதில் ஒரு 14% அப்படிங்கும்போது நீங்கள் வந்து 19% வந்து அதில் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான லோன்லாம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். பட் அதை தவிர்த்து மற்றவங்களுக்கு நம்ம லோனை பற்றி சொல்கிறது தான், அவசரப்பட்ட லோன் எடுக்காதீங்க, அவசரப்பட்ட அந்த லோனை க்ளோஸ் பண்ணாதீங்க.
எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசித்து எடுங்க. நீங்கள் எடுக்கிறது அந்த அசட் கிளாஸ் உங்களுக்கு வந்து எந்த விதத்தில் கேஷ் ஃப்ளோவை உறுதிப்படுத்துதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லோன் எடுங்கன்னு சொல்கிறோம். எடுத்ததுக்கு அப்புறமாவது கூட அது 8% உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அதை அவசரப்பட்டு க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவர்கள் லோன் வைத்திருக்க வேண்டும், லோனோட வாழ வேணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. நம்ம சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்க ஒவ்வொரு விஷயமும் எதை நோக்கி போகுது அப்படின்னா, எப்போதுமே உங்கள் கையில் பணம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். அன்றைய வாழ்வே நிம்மதியாக வாழுங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். கடன் எடுக்காதீங்க, எடுத்து வீடு வாங்காதீங்கன்னு சொல்கிறதும் அதுக்கு தான். அதே மாதிரி எடுத்த கடனை மொத்த பணத்தையும் போட்டு அடைக்காதீங்கன்னு சொல்கிறதும் இந்த ஒற்றை காரணத்துக்காக தான். ஓகே, ஒரு என்ஆர்ஐஸ் எப்படியெல்லாம் வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பேசணும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நான் அப்ராடுக்கு ஒர்க் பண்ணியிருக்க போகிறேன், இன்னும் 10-15 வருஷம் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னெல்லாம் ஃபினான்ஷியல் பிளானிங்ஸ் பண்ணணும், எதெல்லாம் அவங்க மிஸ் பண்ணக்கூடாது சார்? இது காமனாக சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு அதிகமாக நீங்கள் பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அதை எடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேருந்தே தொடங்கலாம். உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, எனக்கு நான் லேண்டு கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க எங்கள் ஃபேமிலியில், எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே நீங்கள் 70% 80% இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து தொடங்கலாம். முக்கியமாக பிளானிங்லாம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மெனக்கெட்டு கற்றுக்கொள்ளுங்க. சாட்ஜிபிட்டியில் போயிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு, நான் இப்போ தான் வந்திருக்கிறேன், என்ஆர்ஐயில் வந்திருக்கேன், எனக்கு இவ்வளோ காசு இருக்குது, நான் என்ன பண்ணணும், ஃபினான்ஸ் சம்மந்தமாக என்ன பண்ணணும், அதுவே உங்களுக்கு லிஸ்ட்டு பண்ணி கொடுத்துரும். அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும். எங்களை மாதிரியான ஆட்களை கேட்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் கரெக்டாக சொல்ல மாட்டோம்னு தோணுச்சுன்னா சாட்ஜிபிட்டியே உங்களுக்கு சொல்ல போகுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. டேக்ஸ் பிளானிங்லாம் இங்கே டேக்ஸ் பிளானிங் இல்லை, ஃபினான்ஷியல் பிளானிங்லாம் பெருசாக பேசணும். ஆனால் அதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம்தான். நம்மளுடைய வருமானத்தையும் செலவையும் கணக்கு பண்ணி அந்த மீதி இருக்கிற பணத்தை எங்கே முதலீடு பண்ணணும், எவ்வளோ நாள் முதலீடு பண்ணணும், எப்போ நமக்கு அந்த பணம் தேவைப்படும், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிற விஷயம் தான். ஸோ கற்றுக்கொள்வதில் இந்த மாதிரி புதுசாக போகிறவங்க வந்து கவனம் செலுத்தணும், ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும். மிக முக்கியமாக பணம் வந்துடுச்சு, என்னோட வீட்டு கஷ்டத்தெல்லாம் நான் தீர்க்க போகிறேன்னு அப்படிங்கிற ஒரு எமோஷனலில் லேண்டு வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரியான செலவுகளை வந்து முதல் 15 வருடம் 25 வயசில் வேலைக்கு போகிறாங்கன்னா ஒரு 40 வயசு வரைக்காவது இதெல்லாம் பண்ணாமல் இருப்பது சிறந்த ஒரு செயல்பாடு. ஓகே, என்ஆர்ஐஸ்க்கு இப்போது குளோபலாக ஒரு கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய லே ஆஃப்ஸு, நிறைய அவங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் அவங்க எப்படி ஃபினான்ஸ் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேடம்.